வணக்கம். ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுறேன். இந்த வீடியோ வந்துட்டு யார் பார்க்கணும் அப்படின்னா, யாராவது நான் சிஏவை கொஞ்ச நாளைக்கு விட்டுறலான்னு இருக்கேன், சிஏவை குவிட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறாங்களா? ஆர் உங்க ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா, நீங்க இந்த வீடியோ கூட உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணலாம். சி இப்போ நிறைய பேர் வந்துட்டு சிஏல ஃபெயில் ஆகிட்டே இருப்பாங்க. 2 அட்டெம்ப்ட், 3 அட்டெம்ப்ட், 4 அட்டெம்ப்ட், 2 வருஷம், 3 வருஷம் தொடர்ந்தியா ஃபெயில் ஆயிடுவாங்க. ஃபெயில் ஆகிட்டு அவங்களுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், டிப்ரெஷன் வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் நான் சிஏ விட்டுலான்னு இருக்கேன், டெம்பரவரியா விட்டுலான்னு இருக்கேன், ஒரு 2 வருஷத்துக்கு நான் பிரேக் எடுத்துக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதான் பிரச்சனை என்னன்னா, இப்போ ஒரு 2-3 இயர்ஸ் அவங்க பிரேக் எடுத்துட்டாங்க அப்படின்னா வாழ்க்கையில அவங்க வேற ஒரு கட்டத்துக்கு போவாங்க. எய்தர் அவங்க வந்து ஒரு கம்பெனிக்கு போய் சம்பாதிக்கலாம், இல்லைன்னா வேற ஏதோ ஒன்று பண்ணலாம், ஆர் வேற ஏதோ ஒரு படிப்பு படிக்கலாம். படிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அது பிடிச்சி போயிடும். அதுக்கப்புறம் அதுலேயே கொஞ்ச நாள் கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ இவங்க சொல்ற 2 இயர்ஸோ 1 இயரோன்றது அது 1 இயர் 2 இயர்ல முடியாது. அப்படியே அது இழுத்துன்னு போயிடும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு புதுசா கமிட்மெண்ட்ஸ் வரும். திரும்பி உள்ளுக்குள்ள வரதுக்கான சூழ்நிலை அமையாது. திரும்பி உள்ள வரணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு 8 வருஷம் ஆயிருக்கலாம், 7 வருஷம் ஆயிருக்கலாம், 10 வருஷம் ஆயிருக்கலாம். அதுக்கப்புறம் ஜீரோலேருந்து படிக்க ஆரம்பிக்கணும். இப்போ இன்டர் ஒரு குரூப் முடிச்சிட்டேன், செகண்ட் குரூப் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கண்டினியூட்டியே இல்லாமல் போகும். திருப்பி வந்து அவங்களுக்கு எல்லாமே மறந்து போயிருக்கும். இந்த குரூப் அந்த குரூப் மாறி இருக்கும், சப்ஜெக்ட்ஸ் மாறி இருக்கும், எல்லாமே மாறி இருக்கும். அவங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி இல்லாமல் போகும். அப்படியே உயிரை கொடுத்து படிச்சாலும் இன்டர் பாஸ் பண்ணுவாங்க. திருப்பி ஃபைனலுக்கு வரும்போது அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் திருப்பி வர ஆரம்பிக்கும். பாஸ் பண்ணணும்னு ஆசையா இருக்கும், ஆனா படிக்க உட்கார முடியாது. கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். தொடர்ச்சியா ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் உட்கார முடியாது. 3 மணி நேரம் கூட ஒரு நாளைக்கு உட்கார முடியாது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அந்த டெம்பரரி பாஸ் அப்படின்றது உங்களுக்கு வந்து ரொம்ப லைக் அந்த சூழ்நிலை அப்படி இருந்தா மட்டும். எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, இப்ப என்னோட சுச்சுவேஷன் வந்து என்னால ஒரு அட்லீஸ்ட் 1 இயருக்கு படிக்க முடியாது, நான் இப்போ ப்ரெக்னெண்டா இருக்கேன், அட்லீஸ்ட் ஃபார் ஒரு 8 மந்த்ஸ் 9 மந்த்ஸ் நான் படிக்க முடியாது அப்படின்ற சுச்சுவேஷன் நான் வந்து மட்டும் பிரேக் எடுங்க. மற்றபடி நான் 2-3 தடவை தொடர்ச்சியா ஃபெயில் ஆகிட்டு இருக்கேன், அதனால நான் ஒரு பிரேக் எடுக்கிறேன் அப்படின்னு பிரேக் எடுக்காதீங்க. இந்த சிஏக்குள்ள வரும்போது ஆழம் தெரியாம கால விட்ட கதையா இருக்கக்கூடாது. நான் எப்பவுமே சொல்லுவேன், 10th 11th 12thலாம் 80% மேல நீங்க மார்க் வாங்கினீங்கன்னா சிஏக்குள்ள வாங்க, இல்லைன்னா வராதீங்கன்னு சொல்லுவேன். ஆனா அது நிறைய பேருக்கு பிடிக்காது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, எங்களோட ஒன்று வீட்டு சித்தப்பா பையன் ஒருத்தன் 65% தான் 10th எடுத்தான், 70% தான் 12th எடுத்தாங்க, அவங்களாம் சிஏ முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து லா ஆஃப் ஆவரேஜஸ் அப்படின்ற மாதிரி தான் பார்க்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 100 பேர் சிஏக்குள்ள வராங்க, அதுல இவ்வளவு பேர் முடிக்கிறாங்க, ஆர் 100 பேர் முடிச்சாங்க, முடிச்சவங்க என்னென்ன மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ 100 பேர் சிஏ முடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்றத எடுத்து பார்க்கணும். ஃபவுண்டேஷன் முடிச்ச பசங்க எப்படி படிச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல ஃபவுண்டேஷன்ல ஒருத்தர் 250 மார்க் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட 10th 12th மார்க்ஸ் எடுத்து பார்க்கணும். 10th 12th 11th என்ன மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். இன்ட்ரோ அவங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே முடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் எடுத்து பார்க்கணும். சரி, ஓகே, செகண்ட் அட்டெம்ப்ட் தேர்ட் அட்டெம்ப்ட் முடிக்கிறவங்க என்ன பண்றாங்க, அது மாதிரி நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் விஷயம் பண்ணணும். அப்ப அதுபடி பார்த்தா இந்த 10th வந்து ஒரு 65% 70% எடுத்தவங்க, 12th வந்து ஒரு 65 70 80 75% எடுத்தவங்கலாம் ரொம்ப கம்மியான பேர் தான் பாஸ் பண்ணிருப்பாங்க. சிஏ பாஸ் பண்றதே ரொம்ப கம்மி. அந்த கம்மியானவங்களை வந்து நம்ம 100ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரேஞ்ச் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ சொல்லலாம், பாஸ் பண்ணலையா, அந்த மாதிரி நானும் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஆழம் தெரியாம கால விட்ட கதை. அவன் அதுக்கப்புறம் எவ்வளவு டிசிப்ளினா படிச்சான்னு நமக்கு தெரியாது. நமக்கு அந்த டிசிப்ளின் இருந்தான்றது நமக்கு தெரியாது. ஜென்ரலா இப்போ 10th ஒருத்தன் 85% எடுக்கிறான், 12th ஒருத்தன் 90% எடுக்கிறான் அப்படின்னா அவனுக்கு ஒரு டிசிப்ளின் ஒன்று இருக்கும். அண்ட் ரெண்டாவது, ஸ்கூல்ல நம்மள உரி உரி உரிச்சு படிக்க வச்சிருப்பாங்க. இப்ப நம்மள உரி உரி உரிச்சு படிக்க வைக்கிறதுக்கு ஆள் இருக்கா? காலையில இருந்து 8 இருந்து சாயங்காலம் 8 மணி வரைக்கும் நம்மள வந்து பின்னாடியே சேஸ் பண்ணி படிக்க வைக்கிறதுக்கு ஆள் இருக்கா? பின்னாடியே டெஸ்ட் வச்சு கரெக்ஷன் பண்ணி மார்க் கொடுத்து இது எப்படி படி அது எப்படின்னு சொல்றதுக்கு ஆள் இருக்கா? அப்போ அவ்வளோ கேரிங்கா பாத்துக்கிறதுக்கு டீச்சர்ஸ் இருப்பாங்களா? அப்படின்னா இருந்தா ரொம்ப 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 சான்ஸ் கம்மி இந்த மாதிரி நான் சொல்றதுனால நடக்கிறதுக்கு. இங்க வந்து யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, யாரும் டெஸ்ட் வைக்க மாட்டாங்க, அந்த மாதிரிதான் இருக்கு சுச்சுவேஷனே. இதெல்லாம் மாறுமான்னு கேட்டா மாறலாம், மாறாமலையும் இருக்கலாம், பட் இப்போதைக்கு இல்ல. அப்போ செல்ஃப் ஸ்டடி நிறைய பண்ண வேண்டியிருக்கு, செல்ஃப் டிசிப்ளின் நிறைய இருக்க வேண்டியிருக்கு. யாரும் நம்மள தார்குச்சி போட மாட்டாங்க.
அப்போ கோடு போட்டா ரோடு போட்டுக்கணும் அப்படின்னு நினைக்கணும். அப்படின்னா டிசிப்ளின்டா இருக்கணும், செல்ஃப் ஸ்டடி நிறைய பண்ணணும். என்னதான் டீச்சர்ஸ் கிளாஸ்ல எடுத்தாலும் நம்ம அதோட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும். அப்ப இந்த கம்மி மார்க்ஸ் எடுத்து வர பசங்களுக்கு இந்த செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப லேக்கிங்கா இருக்குது. ஏன்னா அவங்க ஸ்கூல்லயே அவ்வளவு உயிரை கொடுத்து டீச்சர் எடுத்து அவ்வளவு அவங்கள ஃபாலோ பண்ணியே அவங்க ரொம்ப கம்மி மார்க் தான் எடுத்துக்கும் போது இங்க யாருமே ஃபாலோ பண்ண போறது இல்லை. அப்ப அந்த ஞானோதயம் அவங்களுக்கு பிறக்குமான்னு கேட்டா டவுட் தான். ஸோ ரொம்ப கம்மி பேர் தான் ஸ்கூல்ல ஞானோதயம் பிறக்காம அதுக்கப்புறம் ஞானோதயம் பிறந்து அவங்க உயிரை கொடுத்து படிச்சிருப்பாங்க. ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் 8 மணி நேரம் படிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களா இருப்பீங்களா அப்படின்றது தெரியாது. ஆனா எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை தான் உள்ள வரும்போது நான் அந்த மாதிரி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. டைரக்ட் என்ட்ரி இது அடுத்த பெரிய டாபிக். இந்த டைரக்ட் என்ட்ரியில வரவங்க நான் எப்பயுமே சொல்லுவேன், போய் ஃபவுண்டேஷன் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாங்க, புக்ஸை பாருங்க, ஒரு செல்ஃப் ஸ்டடி ஒரு 3 months பண்ணுங்க ஃபவுண்டேஷன் புக் எடுத்து, அதுக்கப்புறம் நீங்க டைரக்ட் என்ட்ரி வாங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனா யாருமே அதை கேட்க மாட்டாங்க. 3 months எனக்கு வேஸ்ட் ஆஃப் டைம், நான் ஸ்ட்ரெயிட்டா போய் என்டர் படிக்க போறேன்னு வாங்க. பேசிக்ஸே இருக்காது. நான் எவ்வளவு பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ் பேசியிருக்கேன் தெரியுமா, அவங்களுக்கு டபுள் என்ட்ரியே தெரியாது. ஆனா 3 வருஷம் பிகாம் படிச்சிருப்பாங்க, 2 வருஷம் 11th 12th படிச்சிருப்பாங்க, கிட்டத்தட்ட 5 வருஷம் அக்கௌண்ட்ஸ் படிச்சிருப்பான். ஆனா அவங்களுக்கு டபுள் என்ட்ரியே தெரியாது. ஆனா டைரக்ட் என்ட்ரியில வருவாங்க. 2 attempt 3 attempt ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க. நான் டிப்ரெஷன் என்ட்ரி கேட்பேன், டிப்ரெஷன் டு பேங்க்னுவான். எனக்கு பக்குன்னு இருக்கும், ஐயோ அப்படின்ட்டு. பட் இப்படிதான் இருக்காங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்படிதான் இருக்காங்க. ஸோ அப்போ ஆழம் தெரியாம கால விட்ட கதை தான். இவன் பாத்தீங்கன்னா 2 அட்டம்ப்ட்டுக்கு கிட்டத்தட்ட 60,000 70,000 80,000 90,000 1 லட்ச ரூபா செலவு பண்ணிருப்பாங்க. இதுல கிளாஸுக்கு செலவு பண்ணது மட்டும் இல்லாம ஹாஸ்டல்ல தங்கி வர படிச்சிருப்பாங்க. அப்ப ஹாஸ்டலுக்கு ஒரு 1 லட்ச ரூபா செலவு பண்ணிருப்பாங்க, கிளாஸுக்கு ஒரு 20,000 செலவு பண்ணிருப்பாங்க. சோ ஒரு 1,80,000 2 லட்ச ரூபா அவன் செலவு பண்ணிருப்பான். எனக்கு சிஏ வருமா வராதா, எனக்கு அந்த படிப்பு ஏறுமா ஏறாதான்னு எதுவுமே தெரிஞ்சுக்காம ஸ்ட்ரெயிட்டாவே 2 லட்ச ரூபா போச்சு. இப்ப ஏதாவது ஒண்ணு கிடைக்குமா, சர்டிபிகேட் ஏதாவது கிடைக்குமா, நான் சிஏ ஜாயின் பண்ணி படிச்ச கொஞ்ச நாளைக்கு ஒன்னும் கிடைக்காது. ஸோ திஸ் இஸ் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங். அப்போ இந்த மாதிரி பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் குவிட் பண்றேன் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. யாரு குவிட் பண்றாங்க? சிஏ விட்டு போனா சிஏக்கு நல்லதா நமக்கு நல்லதான்னு இருக்குல்ல. இப்போ நான் சிஏ விட்டு போறேன்னா சிஏக்கு ஏதாவது பிரச்சனையா, ஐசிஐக்கு ஏதாவது பிரச்சனையா? ஒரு ஓஷன்ல இருந்து ஒரு மகு தண்ணி எழுதி போன மாதிரி தான். ஓஷன் என்ன குறைய போகுது அப்படின்ற மாதிரி நம்ம சிஏ குவிட் பண்ணி போறதுனால யாராவது சேராம இருக்க போறாங்களா? ஏன்னா நம்ம ஐசிஐ பழி வாங்க போறதுன்னு நினைப்பா? ஒன்றும் கிடையாது. அது உனக்கு தான் லாஸ், அது அவங்களுக்கு ஒன்றும் லாஸ் கிடையாது. நீ கட்டின 18,000 ஏதோ ஒன்று அவங்களுக்கு லாபம் தான், சிம்பிள். ஸோ அப்போ எதுக்காக நம்ம உள்ள வரோம்? உள்ள வரதுக்கு முன்னாடி 10 தடவை யோசிக்கணும், 100 தடவை யோசிக்கணும். உள்ள வந்ததுக்கு அப்புறம் அதை முடிச்சுட்டு தான் போகணும். அதே மாதிரி விட்டுட்டு போறேன்னா மொத்தமா விட்டுட்டு திரும்பி உள்ள வரவே கூடாது. நான் போயிட்டு 2 years கழிச்சு வருவேன், 3 years கழிச்சு வருவேன்லாம் போனா நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாயிடுது. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா 10 வருஷம் கழிச்சு தூக்கம் வர மாட்டேங்குது, நம்மளுக்கு அரிக்குது. ஐயோ ஒரு கோர்ஸ் எடுத்தோமே முடிக்க முடியலையே அப்படின்னு அரிக்குது. ஸோ இந்த மாதிரி நான் நிறைய பேர்கிட்ட பேசிட்டேன், நிறைய பேர் புலம்புறத கேட்டுட்டேன். அதனாலதான் சொல்றேன், இந்த வீடியோ எவ்வளவு பேர் பார்ப்பீங்கன்னு தெரியாது, ஆனா என் மனசுல இருக்கிறத நான் சொல்லணும். அதுதான் நான் யூடியூப் சேனல் நம்பர் ஆஃப் வியூஸை பத்தி எனக்கு கவலை கிடையாது. நேற்று ஒரு வீடியோ போட்டேன், 585 எடுத்த பசங்க 600க்கு, அந்த பசங்க கூட பேசி வீடியோ போட்டேன். 200 வியூ 250 வியூ தான் போச்சு. அதை பத்தி கவலை கிடையாது. இப்போ இது வியூஸ்க்காக போடுறது கிடையாது, என் மனசாட்சி. எனக்கு யார்ட்டையா சொல்லணும்னு தோணும்ல, நம்ம சொன்னா 10 பேருக்கு கேட்கறாங்கன்னா 10 பேர் கேட்டா கூட சந்தோஷம் தானே, அந்த மாதிரி தான். அதுக்காக தான் சேனல் ஆரம்பிக்கிறது. ஸோ சிஏ குவிட் பண்றதா இருந்ததுன்னா போயிடுங்க, திருப்பி வராதிங்க. இல்லைன்னா உங்களுக்கே அது அரிக்கும் கொஞ்ச நாள் கழிச்சு. ஓகே, ஏன்னா ஐயோ அப்போ டெம்பரரியா பாஸ் பண்ணா நினைச்சோம், திரும்பி பார்க்கும்போது 15 வருஷம் ஆயிப்போச்சு, 10 வருஷம் ஆயிப்போச்சு, படிக்கவும் முடியல, ஒரே ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். திருப்பி எடுத்தாலும் முடிக்கிறது கஷ்டமா இருக்கும். ஃபேமிலின்னு ஆயிரும், குழந்தைங்க ஆயிரும் அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஸோ 10 தடவை குவிட் பண்ணாதீங்க. மோஸ்ட்லி ட்ரை பண்ணிருங்க, நிறைய ட்ரை பண்ணுங்க. குவிட் பண்ற மாதிரி இருந்ததுன்னா மொத்தமா ஓகே இந்த கோர்ஸ் நமக்கு இனிமே தேவையில்லை அப்படின்னு மொத்தமா விட்டு போற மாதிரி இருக்கணும். திருப்பி இதே சுத்தவே கூடாது, பாத்துக்குங்க. உள்ள வரதுக்கு நிறைய யோசிங்க. உள்ள வரும்போறதுக்கு முன்னாடி நிறைய யோசிங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஜெயிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. சில பேர் பேக்கப் ரெடி பண்ணிக்கிறாங்க, இந்த கோர்ஸ்ல நான் அந்த கோர்ஸ்ல நான் அந்த கோர்ஸ்ல நான் அந்த கோர்ஸ். இப்போ வரைக்கும் நான் சொல்றேன், நான் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சு 13 வருஷம் ஆகுது. நான் சிஏ தவிர இன்னொரு சப்ஜெக்ட் எடுக்கக்கூடாதுன்றது ரொம்ப முடிவா இருக்கேன். பிகாஸ் நம்மளே அறியாம இதுலனா அதை ட்ரை பண்ணு, இதுலனா அதை ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி நம்மளே ஆப்ஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். அப்படி ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டா அப்புறம் நான் சொன்னா கண்டிப்பா பசங்க கேட்பாங்க, அவங்க டைவர்ட் ஆயிடுவாங்க. இப்போ எனக்கு ஒரு ஐடியா, எனக்கு ஒரு ட்ரீம் ஒன்று இருக்குது, நான் உள்ள வரேன். மேபி அந்த ட்ரீம் அச்சீவ் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்குள்ள என்ன யாராவது டைவர்ட் பண்ணி விட்டாலும் நான் அதுக்குள்ள போயிடுவேன். அது என் ட்ரீமே இருக்காது.
அப்புறம் ஒரு 5 வருஷம் கழிச்சு இது அச்சீவ் பண்றதுக்கு நம்ம வந்தோம், இது நம்ம வேற ஒன்று அச்சீவ் பண்ண தானே உள்ள வந்தோம், நம்ம ஏன் இப்படி டைவர்ட் ஆகி உள்ள இருக்கோம்னு நம்மளே நம்ம ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது, நமக்கே ஃபீல் ஆக ஆரம்பிச்சோம். இதனாலேயே நான் வந்து வேற கோர்ஸ் எடுக்கல. அதாவது சொல்லுவாங்கல்ல, அடைந்தால் திராவிட நாடு இல்லை நீங்க சொல்லுகாடு அப்படின்னு சொல்லி ஒரு டயலாக் இருக்கும். அந்த மாதிரி பாஸ் பண்ணா சிஏ தான், எடுத்தா சிஏ தான் அப்படின்ற திங்கிங்ல இருக்கேன். அப்படிதான் இருக்கேன் இன்னி வரைக்கும். மாறுவனா ஃபியூச்சர்ல எனக்கு தெரியல, பட் இன்னி வரைக்கும் அதான் இருக்கேன். அந்த மாதிரி நீங்களும் விடாப்படியா முடிச்சிடுறேன் இல்லைனா விட்டுறேன் அப்படின்ற மாதிரி இருக்கணும். பேக்கப் பிளான் சிஏ இல்லைனா சிஎம்ஏ இல்லைனா ஏசிசி இல்லைனா சிஎஸ் இல்லைனா அப்படின்ற மாதிரி போச்சுன்னா அது வேலைக்கு ஆகும், நான் டைவர்ட் ஆகிடும். ஏன்னா உன்னோட இன்னொன்று ஈஸியா இருக்கும். அதுல ஏதாவது போய் ஃபிளாங் ஆச்சுன்னா ஒன்று இன்னொரு கொஸ்டின், அப்போ அது இதோட ஈஸியா இருக்கும் பாஸ் பண்றது. அதனால அது வேலைக்கு ஆகாது. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கா யோசிங்க. வரலன்னா ட்ரை பண்ணுங்க. சுத்தமா வரலையா விட்டு போயிடுங்க. ஏன் வரலன்றதை யோசிக்கணும். நம்ம எதனால ஃபெயில் ஆனோம்? நம்ம படிக்காதனால ஃபெயில் ஆகுமா, அவங்க நடத்துறதுனால ஃபெயில் ஆகுமா, இல்லைன்னா போர்ஷன்ஸை கடைசி வரைக்கும் இழுத்து கடைசியில் டெஸ்ட் ஒண்ணுமே எழுதல அதனால ஃபெயில் ஆனோமா, இந்த மாதிரி எதனால ஃபெயில் ஆனோன்றது. அதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் காட்டுறாங்கல்ல, பாஸ் பண்ண காட்டுறாங்கல்ல. நானே சொல்றேனே, பாத்தீங்களா என்கிட்ட எவ்வளவு பேர் பாஸ் பண்ணிட்டாங்க, என்கிட்ட எவ்வளவு பேர் பாஸ் பண்ணாங்க நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஓப்பனா சொல்றேன், ஆமா இவெல்லாம் 12th 85% மேல எடுத்தான் அப்படின்னு நான் ஓப்பனா சொல்றேன். ஆமா நான் சேர்த்துக்கிறது 80% மேல தான் சேர்த்துக்கிறது. யாரெல்லாம் 10th-லயோ 11th-லயோ 12th-லயோ 80% மேல தான் சேர்த்துக்கிறது. நான் பாஸ் பண்ணேன்னு சொல்ற பசங்க எல்லாமே 80% மேல எடுத்த 10th பசங்க தான். ஸோ அதே மாதிரி மத்த அகாடமியில பாஸ் பண்றேன் சொல்றாங்கல்ல, ஆனா அவங்க 12th எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க, 10th எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்கன்னு யாரும் சொல்ல போறது கிடையாது. ஏன்னா அந்த அகாடமியில 40% இருக்கிற ஆளையும் சேர்த்துப்பாங்க, 45% இருக்கிற ஆளையும் சேர்த்துப்பாங்க, 50% இருக்கிற ஆளையும் சேர்த்துப்பாங்க, 99.5% இருக்கிற ஆளையும் சேர்த்துப்பாங்க. ஆனா இந்த பாஸ் பண்ற கேட்டகரி எந்த கேட்டகரின்றத பார்க்கணும். அதுலயும் லா ஆஃப் ஆவரேஜஸ் பார்க்கணும். அப்ப நீங்க கேட்கலாம், அப்போ ஒரு 85% எடுத்தவங்களாம் ஃபெயில் ஆக மாட்டாங்க அப்படின்னு கேட்கலாம். ஃபெயில் ஆகலாம், ஆனா லா ஆஃப் ஆவரேஜஸ் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். சோ எவ்வளவு பேர் எழுதினாங்க, எவ்வளவு பேர் ஃபெயில் ஆனாங்க, அதுல எவ்வளவு பர்சன்டேஜ் 12th மார்க் எடுத்தாங்க, 10th மார்க் எடுத்தாங்க, ஃபுல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சிச்சுவேஷன் வரணும். எக்ஸப்ஷன்ன்றது எல்லாத்தையும் இருக்கணும். ஆனா எக்ஸப்ஷன் தான் நம்ம தான் எக்ஸப்ஷன், எல்லாருமே எக்ஸப்ஷன் அப்படி சொல்ல முடியாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. பார்த்துட்டு தெளிவா உள்ள வாங்க. உள்ள வந்துட்டா முடிச்சுட்டு போங்க. நன்றி, வணக்கம்.